ஹலோ கைஸ். ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம். இதே டயலாக் தான் இதுக்கப்புறம் எப்பயுமே இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இன்றைக்கி ஏன் வீடியோ போடுறேன்னா, ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு. ஒரு ரூ. 2000 நம்ம அக்கௌண்ட்டில் வந்து விழுந்திருக்கு. இதுக்கான பேக் ஸ்டோரியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். ஸோ விஷயம் என்னென்னா, இப்போ அந்த ரூ. 2000 எப்படி வந்துச்சுன்றதுக்கு முன்னாடி நான் ஏன் வீடியோ போடல அப்படின்றது வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் ஏன் வீடியோ போடலன்னா, ஆக்சுவலாக ரீசனே இல்லை. முன்னாடியாவது எக்ஸ்பெடிஷன் 33ன்ற ஒரு கேமை நான் விளையாட்டே இருந்ததுனால டைம் இல்லை அப்படின்ற ரீசன் இருந்துச்சு. இப்போ நான் படத்து தூங்கிட்டு தான் இருக்கேன். அது தவிர பெருசாக எதுவும் ரீசனே இல்லை. அந்த மோட்டிவேஷனே வர மாட்டேங்குதுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி அதான். ஸோ இப்போ அந்த ₹2000 ஸ்டோரிக்கு வருவோம். ஸோ பேசிக்காக என்னாச்சுன்னா, இப்போ எந்த மார்க்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட், யுஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்லாம் இடிஞ்சு விழுந்துட்டுருக்கு. என்னோட யுஎஸ் போர்ட்ஃபோலியோலாம் கிட்டத்தட்ட பாதி ஆயிடுச்சு 2, 3 நாளில். ஸோ எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஒரே ஆள், கிளாடு கோடு. ஸோ இந்த கோடு இல்லை, கோவொர்க், சாரி, கிளாடு கோவொர்க் அப்படின்ற நியூ ஃபீச்சர் லான்ச் ஆனதுனால ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, டெக் ஸ்டாக் எல்லாத்தையும். ஆக்சுவலாக இது வந்து ஹைப்புக்கு ஒர்த்தானா? எஸ், ஹைப்புக்கு ஒர்த்து. பட் இஸ் மார்க்கெட் ஓவர் ரியாக்டிங்? தட் இஸ் ஆல்சோ எஸ். அடிக்கணும் தான், பட் ஆனால் இந்த அளவுக்கு அடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இட்ஸ் ஸ்டில் ஹேஸ் அ லாங் வே டு கோ. இட்ஸ் இன் அ ரைட் பாத், பட் இட்ஸ் ஸ்டில் ஹேஸ் அ லாங் வே டு கோ அப்படின்றது தான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் இல்லை, அந்த கிரியேட்டரோட பெர்ஸ்பெக்டிவே அதுதான். ஏன்னா லைக் இப்போ தான் இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்கும். பட் ரொம்ப நாளாக சைலண்ட்டாகவே இருந்தான் இந்த கிளாடு, எதுவுமே பண்ணாமல். அவன் ஏதோ லான்ச் பண்ணிட்டுருந்தான். நான் நினச்சிட்டு இருந்தேன் ஏதாவது பெருசாக பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேறு லெவலில் ஒன்று பண்ணிடானுங்க. பேசிக்காக லாட் ஆஃப் ஆட்டோமேஷன்ஸ் ஆக்சுவலாக ஏஜென்ட்டை யூஸ் பண்ணுற மாதிரி இப்போ தான் ஃபீல் ஆகுது. மற்றதெல்லாம் சும்மா சூடோ 2, 3 இதுவே யூஸ் பண்ணிருக்க மாதிரி இருக்குது. சூடோவாக தான் இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக ஏஜென்ட்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி ஃபைனலாக ஒரு மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கானுங்க. பட் ஆனால் அதான். ஸோ இதனால் வந்து எல்லா ஸ்டாக்கும் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நானும் வந்து லைக் சின்ஸ் இந்த பேக்ரவுண்டில் இருக்கிறதுனால நானும் சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒர்க்கில் இருக்கும் போதே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டேன். ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷனில் தான் இது அவைலபிளாக இருக்குது. கரண்ட்லி ஃப்ரீக்கு கிடையாது. ஸோ வாங்கிட்டு நைட் வந்து ட்ரை பண்ணலான்னு போகிறேன். பார்த்தா சாட் இருக்குது, கோடு இருக்குது, கோவொர்க் இல்லை. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நானும் சர்ச் பண்ணி பார்க்குறேன். இந்தியாவில் இருக்கானா, இந்தியாவில் இருக்குன்னு தான் சொல்கிறானுங்க. என்ன ரீசன்னே புரியல. அதுக்கப்புறம் தான் படித்து பார்த்தா தான் தெரியுது, இட்ஸ் அவுட் ஃபார் மேக் ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வச்சுருக்கிறது விண்டோஸு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் சரி ஓகே, நம்ம கூகுள் ப்ளேலேருந்து தானே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் கிட்டே போய் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டேன். நாங்களே புவர் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கோம். நான் திருப்பி விண்டோஸ்க்கு வந்தோடனே நான் ₹2000 இதில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ப்ளீஸ் ரிட்டர்ன் மை மணி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைக் என்ன சொல்கிறது, பரிதாபமாக எழுதி வச்சுருந்தேன். நானும் பல வருஷமாக கூகுள் ப்ளேலேருந்து நிறைய சின்னதாக ஐட்டம்லாம் வாங்கிட்டு இருக்கிறதுனால அவனும் ஓகே போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பார்த்தா ரிட்டர்ன் வந்துட்டான். ஸோ இதுலேருந்து ஒரு லெசன் என்னென்னா, எந்த சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறதுக்கு முன்னாடியும் யோசித்து எல்லாமே இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வாங்குங்க. அவசரத்தில் வாங்காதீங்க. அண்ட் வாங்கினாலும் கூகுள் ப்ளே கிட்டேருந்து வாங்குங்க. ப்ரொமோஷன்லாம் இல்லை, பெய்ட்லாம் இல்லை. பட் ஆனால் 2000 பே பண்ணிருக்காங்க. பீஸ்.